இந்திய நீதித்துறையின் தலைமை பீடத்தில் நீதியரசராக வீற்றிருந்தவர். ஒரு வழக்கறிஞராக தன் பணியை துவங்கி அரசு வழக்கறிஞராக உயர்ந்து 4 மாநிலங்களில் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றியவர். இந்திய திருநாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசராக மகுடம் சூட்டப்பட்டவர் ஏ.ஆர். லக்ஷ்மணன் ஐயா அவர்களை இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்கள் உங்களுடைய இளமை காலம் அப்படிங்கிறது எப்படிங்க? எங்கே பிறந்தீங்க? எங்கே? நான் பிறந்தது தேவக்கோட்டை. நான் பயின்றது தேவக்கோட்டை நகரத்தார் உயர்நிலைப் பள்ளியில். சரிங்க. அதன் பிறகு மதுரை தியாகராயர் கல்லூரியில் புகுமுக வகுப்பு படித்து அதன் பிறகு திருச்சிராப்பள்ளி புனித சூசையப்பர் கல்லூரியில் பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்துவிட்டு சென்னை சட்டக்கல்லூரியில் 1964ஆம் ஆண்டு மாணவனாக சேர்ந்து 1967இல் பட்டம் பெற்று அதன் பிறகு 1968இல் நான் வழக்கறிஞராக என்னை பதிவு செய்து கொண்டேன். சரிங்க. உங்களுடைய இளமை காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலட்சியங்கள் இருக்குங்க. நீங்கள் ஒரு நீதித்துறைக்கு வரணும்னு ஒரு லட்சியம் இருந்ததா, அல்லது சாதாரணமாக நம்ம ஒரு வேலை செய்யலாம்னு ஒரு? அதாவது நீதித்துறைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு முதலில் ஏற்படவில்லை. நான் ஆடிட்டராக வர வேண்டும் என்று தான் என்னுடைய தந்தையார் அவர்கள் மனதில் நினைத்திருந்தார்கள். ஆனால் சென்னைக்கு ஒரு நாள் நான் வந்திருந்த பொழுது என்னுடன் திருச்சியில் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் சிலரை சட்டக்கல்லூரி வளாகத்திலே நான் சந்திக்க நேரிட்டது. அவர்களை பார்த்த பிறகு நாமும் ஏன் சட்டக்கல்லூரியில் சேரக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு தோன்றி அதன் பிறகு சட்டக்கல்லூரியில் சேர்ந்து நான் சட்டம் பயின்றேன். ஓஹோ. ஸோ அந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையை சட்டத்தை நோக்கி ஒரு திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஐயா, உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கல்லூரிகளில் படித்த நண்பர்களுடைய தொடர்புகள் இன்றைக்கி இருக்கா உங்களுக்கு? உலகம் முழுவதும் இன்றைக்கும் என்னுடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதை நீங்கள் அதை இன்னும் மெயின்டைன் பண்ணி? அதாவது இந்திய நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் என்னுடைய நண்பர்கள் பலர் இருக்கின்றார்கள். இப்பொழுதும் அவர்களுடன் நான் தொடர்பு வைத்து கொண்டிருக்கின்றேன். அவர்களும் என்னை அடிக்கடி கடிதங்கள் மூலமும் என்னை தொடர்பு கொண்டு வைத்திருக்கின்றார்கள். நான் வெளிநாடு செல்லுகின்ற நேரங்களிலெல்லாம் என்னுடன் அவர்கள் உடன் வந்து என்னுடன் பல உதவிகள் செய்து அவர்கள் என்னை மகிழ்வித்திருக்கின்றார்கள். சரிங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரியருக்கு பின்னாடி கண்டிப்பாக ஆட்சிகள் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களுடைய திருமணம் எப்போ நடந்ததுங்க ஐயா? அதை பற்றி. என்னுடைய திருமணம் 1960 ஜூன் 5ஆம் தேதி என்னுடைய திருமணம். அதன் பிறகு நான் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து அதன் பிறகு வழக்கறிஞராகின்ற வரை என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளை எல்லாம் பார்த்து கொண்டு அவர்களை பள்ளிக்கு அனுப்பி அவர்களை படிக்க வைத்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்தார்கள். அவர்களெல்லாம் வளர்த்து இன்றைக்கு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு முதல் காரணம் என்னுடைய மனைவியோடு தான். நான் என்னுடைய எண்ணத்தை எல்லாம் என்னுடைய தொழிலிலே நான் கவனித்து வந்ததினாலே நான் வீட்டினுடைய வளர்ச்சிக்கு நான் பங்கு நிறைய செய்யவில்லை, பங்காற்றவில்லை. வீட்டை அவங்க கவனிச்சுக்கிட்டதுனால உங்களால் உங்களுடைய தொழிலில் மிக சிறப்பாக என்னால் பணியாற்ற முடிந்தது. சரி. அதன் பிறகு ஒரு திட்டமிட்ட வளர்ச்சிங்கிறது இருக்குங்களா ஐயா, அல்லது வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டதுனால புதுசாக முன்னுக்கு வர முடியும்? உங்களுடைய அனுபவத்தை பற்றி. அதாவது நான் சட்டக்கல்லூரிக்கு படித்தது உண்மைதான். ஆனால் வழக்கறிஞர் தொழில் வருவதற்கு, அதுவும் சென்னையில் என்னுடைய தொழிலை துவங்குவதற்கு மிக முக்கிய காரணம் மாண்பமை முன்னாள் தலைமை நீதிபதி கே. வீராசாமி அவர்கள். நான் தேவக்கோட்டை நகரத்தார் உயர்நிலைப் பள்ளி பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளராக இருந்த பொழுது ஒரு விழாவிற்காக மாண்பமை முன்னாள் தலைமை நீதிபதி வீராசாமி அவர்களை எங்களுடைய பள்ளிக்கு அந்த விழாவிற்கு அழைத்தோம். வீராசாமி அவர்களும் என்னுடைய தந்தையாரும் பள்ளி தோழர்கள். எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் நெருங்கிய ஒரு குடும்பத்தினர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த அவர் அவருடைய தாயும் தந்தையும்
தேவகோட்டையில் நாட்டு வைத்தியம் செய்து வந்தார்கள். அதன் மூலம் நகரத்தார்கள் குடும்பத்திற்கு அன்றைக்கு அவர்கள் மிகவும் உதவியாக இருந்த காரணத்தினாலே அந்த நட்பை மீண்டும் பலப்படுத்தி கொள்ள என்னுடைய தந்தையார் அவர்களை அழைக்குமாறு அவர்கள் என்னை கேட்டார்கள். அதன்படி அவர்களையும் அழைத்து அங்கு ஒரு மதிய விருந்து அவர்களுக்காக நாங்கள் எங்கள் இல்லத்தில் அளித்தோம். அப்பொழுது அந்த அழைப்பிதழிலே என்னுடைய பெயர் ஏஆர் லக்ஷ்மணன் BA BL என்று அச்சிடப்பட்டிருந்தது. அதனை பார்த்த நீதியரசர் என்னுடைய தந்தையாரிடம், லக்ஷ்மணன் இங்கு தேவகோட்டையிலே வழக்குரைஞர் தொழில் செய்கின்றாரா என்று கேட்டார்கள். அதற்கு என்னுடைய தந்தையார் சொன்னார்கள், அவன் என்னுடைய மூத்த பையன், எங்களுடைய தொழில் பல ஊர்களிலே இருக்கின்றது, அதனை கவனித்து வருகின்றார், ஆகையினாலே அவரை நாங்கள் எந்த வேலைக்கும் அனுப்பவில்லை என்று சொன்னார். உடனே வீராசாமி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஏதோ ஒரு அசரீரி சொல்வது போல் எனக்கு தெரிகின்றது, லக்ஷ்மணனை எங்கள் சென்னைக்கு அனுப்புங்கள், அவனுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கின்றது என்று எனக்கு ஒரு செய்தி தோன்றுகின்றது என்று சொன்னார். அதன் பிறகுதான் 1967 மே மாதம் 16ஆம் தேதி நான் சென்னைக்கு வந்து வீராசாமி அவர்களை சந்தித்து அவர்கள் என்னை ஜி ராமானுஜம் என்ற ஒரு மூத்த வழக்குரைஞர், அன்றைய அரசாங்க வழக்குரைஞராக இருந்தவர்களிடம் ஜூனியராக என்னை அங்கு அமர்த்தி, அதன் பிறகு நான் அவர்கள் நீதிபதி ஆகின்ற வரை அந்த அலுவலகத்திலே பணிபுரிந்து பின்னர் நான் என்னுடைய அலுவலகத்தை தொடர்ந்து என்னுடைய பணியாற்றினேன். ஐயா, ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. இந்த தேதி வாரியாக மிக அழகாக நீங்கள் வந்து இந்த சம்பவங்களை விவரிக்கிறீங்க. இப்போ வந்து இளைஞர்கள்ட்ட வந்து மனனம் செய்கிறங்கிற ஒரு பழக்கம் கிடையாது. நீங்கள் டைரி எழுதுகிற பழக்கம் உண்டா? இன்றைக்கும் டைரி எழுதுவேன். சரி, அதை வைத்து தான் நீங்கள் நினைவில் வச்சுக்கிறீங்களா? இல்லை இல்லை, எனக்கு நான் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தின ஒரு கேஸ் பேர் கேட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த டாக்கெட் என்ன கலர், பார்ட்டியுடைய பெயர் என்ன, எந்த ஆண்டு, யார் தீர்ப்பு என்று சொல்ல முடியும். அந்த அளவிற்கு ஞாபக சக்தி. இந்த நினைவு திறனை எப்படி ஐயா வளர்த்துக்கிறது? அதை முதல்ல நீங்கள். காரணம், நான் நிறைய படிப்பேன், நிறைய புத்தகங்கள் படிப்பதுண்டு, நிறைய எழுதுவதுண்டு. அதனாலே நான் 23 ஆண்டுகள் வழக்குரைஞராக பணியாற்ற இங்கு சென்னையிலே முடிந்தது. அதன் பிறகு அப்பொழுதே நான் பல மேடைகளிலே நான் பேச ஆரம்பித்து விட்டேன். தியாகராயர் கல்லூரியில் படித்த பொழுது என்னுடைய தமிழ் அறிவை நான் வளர்த்து கொண்டேன், மேடை பேச்சினை நான் அங்கு தான் வளர்த்து கொண்டேன். பின்னர் செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு வந்த பிறகு என்னுடைய ஆங்கில அறிவை வளர்த்து கொண்டேன். இன்றைக்கு இந்த 2 மொழியிலும் என்னால் எழுதவும் பேசவும் எவ்வளவு மணி நேரம் வேண்டுமானாலும் முடியும். அதன் காரணமாக, என்னுடைய உழைப்பின் காரணமாக, நான் பல புத்தகங்கள் படித்ததன் காரணமாக என்னால் இதுவரை 17 புத்தகங்கள் எழுத முடிந்தது. இப்பொழுது 18வது புத்தகம் தயாராகி கொண்டிருக்கிறது. அண்மையிலே அது வெளிவர இருக்கிறது. நான் பல மேடைகளிலே நான் பேசியிருக்கின்றேன். பல செமினார்கள், சட்ட கான்ஃபரன்ஸுகள், வெளிநாடுகளிலே நடக்கின்ற கான்ஃபரன்ஸுகள், இவைகளெல்லாம் நான் அங்கு பங்கேற்று அங்கு பல தலைப்புகளிலே நான் பேசியிருக்கின்றேன். ஆகினாலே இந்த என்னுடைய உழைப்பின் காரணமாக, என்னுடைய நட்பின் காரணமாக நட்பின் காரணமாக நான் என்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு என்னுடைய ஞாபக சக்தியையும் எப்பொழுதுமே நான் வைத்துக்கொள்வேன். ஐயா, அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். கிஃப்ட். அது வந்து நீங்கள் அதை வந்து எந்த மாதிரியான அந்த நினைவு திறனை கம்ப்யூட்டர் ஃபோல்டர் போட்டு வைக்கிற மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக அப்படி வச்சுக்கிறதா, இல்லை எப்படி அதை வந்து நீங்கள்? அது அந்த பழக்கம் வந்து எனக்கு ஆரம்பத்திலே இருந்து அந்த பழக்கத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன். எந்த ஒரு வழக்கு ஆனாலும் தனித்தனியாக நாம் டாக்கெட் போட்டு அதற்கு ஒரு பண்டல்ஸை தயார் செய்கின்ற மாதிரி நான் மேடை பேச்சுக்களை எல்லாம், என்னுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் 1989 நான் அரசாங்க வழக்குரைஞராக நியமிக்கப்பட்டேன். அன்றைக்கு என்னை பல மேடைகளிலே பேச அழைத்தார்கள், பாராட்டுக்கு என்னை அழைத்தார்கள். அங்கு பல மேடைகளிலே நான் பேசியிருக்கிறேன். அவைகளெல்லாம் எழுத்து வடிவமாக அதனை நான் ஒரு கோர்வையாக வைத்திருக்கிறேன். என்னுடைய உதவியாளர் பாலசுப்ரமணியம் என்பவர் மிக அழகாக ஒவ்வொரு தலைப்பிற்கும் ஒரு
ஃபைல் தயார் செய்து அதனை வைத்திருப்பார். அதே போன்று நான் நீதிபதி ஆன பிறகு எல்லா ஊர்களிற்கும் என்னை அழைப்பார்கள். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 23 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றினேன். 1989ஆம் ஆண்டு என்னை அரசாங்க வழக்கறிஞராக அன்றைக்கு இருந்த அரசாங்கம் என்னை நியமித்தார்கள். ஓராண்டிலே என்னுடைய பெயர் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ஆர். வெங்கட்ராமன் அவர்கள் என்னுடைய வாரண்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் என்று சொல்லுவோம், அவர் என்னை நியமித்து அந்த பதவிக்கு என்னை நியமித்தார்கள். அதன் பிறகு 8½ ஆண்டு காலம் நான் என்னுடைய பணியை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் ஆற்றி வந்தேன். அதன் பிறகு நான் கேரள மாநிலத்துக்கு தலைமை நீதிபதியாக மாற்றப்பட்டேன். அங்கு 2½ ஆண்டு காலம் அங்கு நான் பணியாற்றிய பொழுது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை எல்லாம் நான் வழங்கியிருக்கின்றேன். பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது என்ற தீர்ப்பு அங்குதான் நான் வெளியிட்டது. அதே போன்று ஹெல்மெட் வைத்து கொள்ள வேண்டும் என்று 1998 நான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறேன் அன்றைக்கு கேரளாவிலே. அதே போன்று சபரிமலை ஐயப்பனுக்கு 2 குடமுழுக்குகள் செய்திருக்கின்றேன். தங்க கூரை வேய்வதற்காக ஒரு நண்பர் அளித்த நன்கொடையை வைத்து தங்க கூரை வேய்ந்து அதற்கு 2 கும்பாபிஷேகங்கள் நாங்கள் நடத்தினோம். அதற்கு பூர்ண கும்ப மரியாதையோடு அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள் என்றால் வாழ்க்கையில் சாதாரணமாக அந்த மாதிரி ஒரு மதிப்புக்கு உள்ள செய்திகளை எல்லாம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதன் பிறகு நான் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு தலைமை நீதிபதியாக கூட்டிச் செல்லப்பட்டேன். அங்கும் 2 ஆண்டு காலம். மிக அருமையான ஒரு மாநிலம். அங்கு 2 இடத்திலே நீதிமன்றங்கள் இருக்கின்றன. ஒன்று ஜோத்பூர், இன்னொன்று ஜெய்ப்பூர். இங்கு 15 நாட்கள், அங்கு 15 நாட்கள் தலைமை நீதிபதியாக 2 ஆண்டுகள் முடித்த பிறகு அதன் பிறகு ஆந்திர மாநிலத்திற்கு தலைமை நீதிபதியாக சென்றேன். அதாவது எனக்கு தெரிந்தவரை 3-4 மாநிலங்களிலே தலைமை நீதிபதியாக பணியாற்றியது என்பது மிகவும் குறைவு. எனக்கு அந்த வாய்ப்பை அரசாங்கமும் சரி, அந்தந்த மாநில அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் எனக்கு அளித்தது. அதன் பிறகு நான் உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதியாக சென்று 5 ஆண்டு காலம் அங்கு பணியாற்றினேன். அதனை முடித்த பிறகு நான் சென்னைக்கு வந்தேன். சென்னை வந்த பிறகு எனக்காக பல பதவிகளுக்காக என்னுடைய பெயர் பரிசீலிக்கப்பட்டு வந்தது. இறுதியாக இந்திய தேசிய சட்ட ஆணையம், லா கமிஷன் ஆஃப் இந்தியா, மிக பொறுப்புள்ள மிக அருமையான ஒரு பதவி. அதாவது மத்திய அரசாங்கத்திற்கு சட்ட சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவது எங்களுடைய வேலை. எனக்கு கீழே 120 நீதிபதிகள், அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள் போன்றவர்களெல்லாம் எனக்கு உதவியாக இருந்து சட்ட ஆணையம் 3 ஆண்டு காலம் அங்கு பணியாற்றினேன். அதற்கு பிறகு 32 பரிந்துரைகளை நான் மத்திய அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்திருக்கின்றேன். 32 மிக அருமையான பரிந்துரைகள். பல பரிந்துரைகள் அரசாங்கத்தால் ஏற்கப்பட்டு அது இன்றைக்கு சட்டமாக ஆகியிருக்கின்றது. மிக அற்புதம். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் மிக விரும்பி ஆற்றிய பணி முல்லைப் பெரியார் அணை விவகாரத்தில். நான் சென்னையில் இருந்த பொழுது ஒரு நாள் அன்றைக்கு இருந்த முதலமைச்சரிடம் இருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது. மதியம் 3:30 மணி இருக்கும். கேபினட் மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கின்றது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதிநிதி நாங்கள் தேர்வு செய்து அனுப்ப வேண்டும். உங்கள் பெயரை அமைச்சர்கள் அனைவரும் பரிந்துரைக்கின்றார்கள். நீங்கள் அதற்கு என்ன
சொல்கின்றீர்கள், ஒப்புதல் அளிக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். நான் 10 நிமிடங்களிலே உங்களுக்கு பதில் தருகின்றேன் என்று சொல்லி பின்னர் என்னுடைய நண்பர்கள் அவர்களை கலந்து நான் ஒப்புதல் அளித்து அதிலும் மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று அந்த 8 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் வழங்குகின்ற, விவசாயத்திற்கு நீர் வழங்குகின்ற ஒரு அரிய காரியத்தை செய்வதற்கு எனக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்தது. டெல்லியிலே 38 முறை நாங்கள் கூடியிருக்கின்றோம். முல்லைப்பெரியார் அணை விவகாரம் என்னவென்றால், முல்லைப்பெரியார் அணை இருக்கின்ற இடம் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தது. அணை நம் கட்டியது, தமிழ்நாடு கட்டியது. இதில் நீர் பங்கீட்டு விவகாரம் 2 மாநிலங்களுக்கும் எப்பொழுதுமே இருந்து வந்தது. கேரள மாநிலத்தை பொறுத்தவரை இந்த அணை ஸ்திரமாக இல்லை, இது உடைந்து விட்டால் மிகுந்த சேதம் ஏற்படும் என்று சொல்லி அதை இடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார்கள். உச்சநீதிமன்றம் 5 குழு எங்களை 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமைப்பு எங்களை நியமித்தார்கள். ஒரு தலைமை நீதிபதி, தமிழ்நாட்டிற்கு நான், கேரள மாநிலத்திற்கு ஜஸ்டிஸ் தாமஸ் அவர்கள், 2 டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், 5 பேரும் நாங்கள் ஒன்று கூடி 38 முறை டெல்லியில் நாங்கள் பேசி இந்த இது விவகாரத்தை எல்லாம் நாங்கள் பேசி தீர்த்து அதன் பிறகு 2 முறை அணையை பார்வையிடவே நாங்கள் சென்றோம். இறுதியாக 11 இன்வெஸ்டிகேஷன்ஸ் செய்து அதன் பிறகு இந்த அணை ஸ்திரமாக இருக்கின்றது என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திற்கு எங்களுடைய பரிந்துரையை நாங்கள் அனுப்பி வைத்தோம். ஒரு 400-500 பக்கங்கள் இருக்கும் எங்களுடைய பரிந்துரை. பல காரணங்களை சொல்லி நாங்கள் இந்த அணையின் உயரத்தை 137 அடியிலிருந்து 142 அடி வரை முதலில் உயர்த்தலாம், அதன் பிறகு 152 அடி வரை அணையை ஸ்திரப்படுத்திவிட்டு அதனை உயர்த்தலாம் என்று நாங்கள் பரிந்துரை செய்தோம். 5 நீதிபதிகள் எங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மிக அழகான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பினால் இன்றைக்கு மதுரை போன்ற ஒரு 8 மாவட்டங்களுக்கு உள்ள மக்களுக்கு முல்லைப்பெரியார் அணையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீர் இன்றைக்கு கிடைக்கின்றது. அதாவது லட்சக்கணக்கான தீர்ப்புகள் நான் எழுதியிருக்கின்றேன். எழுதியிருந்தாலும் அதில் எனக்கு ஏற்பட்ட மன திருப்தியை விட ஒரு 8 மாவட்ட மக்களுக்கு நீர் கிடைக்காத இந்த காலத்தில் அவர்களுக்கு தண்ணீர் வழங்குகின்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை நினைத்து பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் மன நிறைவு ஏற்பட்டது என்று நான் நிச்சயமாக சொல்லும். இந்த நீதி பயணத்தில் வந்து இதுதான் உங்களுடைய ஒரு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. ஐயா, இப்போ நம்மளுடைய இந்திய நீதிமன்ற நடவடிக்கைகளில் வந்து சில பேர் இப்போ கேஸ் போடுறாங்க, ஆனால் சில நேரங்களில் அவங்களுடைய ஆயுளே முடிஞ்சு போயிடுது, அவ்வளவு காலதாமதங்கள் ஆகுது. அதை வந்து விரைவுபடுத்துறதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு அதாவது நீதிமன்றங்கள் வந்து நம்முடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு நீதிமன்றங்கள் அமைக்கப்படவில்லை. இன்றைக்கி ஜனத்தொகை நம்ம நாட்டில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இவ்வளவு பேர் இருக்கின்ற இந்த நாட்டிற்கு தேவைப்பட்ட நீதிமன்றங்கள் இல்லை. அது ஒரு காரணம். மற்றொன்று, நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தாக்கல் செய்த பிறகு அதனை நடத்துவதற்கு, உடனே அதனை நடத்தி முடித்து பரிகாரம் காண்பதற்கு வழக்கறிஞர்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும், அந்த கட்சிக்காரர்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். நீதிமன்றத்தில் இவ்வளவு காலதாமதமாவதற்காக, அதனை விரைவிலே முடிப்பதற்காக இப்பொழுது எத்தனையோ புது சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆர்பிட்ரேஷன், அது கன்சிலியேஷன், செட்டில்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் என்று அதற்கு சொல்வதுண்டு. இப்பொழுது நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்தவுடன் நீதிபதியே 2 கட்சிக்காரர்களையும் கூப்பிட்டு இதனை நீங்கள் சமாதானம் செய்து கொள்ள என்று சொல்லுவார். அவர் கேட்காவிட்டால்
நீதிமன்றத்தினுடைய அந்த கன்சிலியேஷன் சென்டருக்கு இந்த வழக்கு அனுப்பப்படும். கன்சிலியேஷன் சென்டரிலே அவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் இந்த நீதித்துறையிலே பயிற்சி பெற்றவர்களை வைத்து 2 கட்சிக்காரர்களையும் கூப்பிட்டு அவர்கள் அறிவுரை வழங்குவார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லை என்றால் மீண்டும் அதே வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றுவிடும். இந்த காலதாமதமெல்லாம் தவிர்க்கக்கூடியது அல்ல. தவிர்க்க முடியும். எல்லா பார்ட்டிகளும் ஒத்துழைத்தால் செய்ய முடியும். முக்கிய காரணம் நம்ம நாட்டில் ஜனத்தொகை. அதுக்கு தகுந்த நீதிமன்றங்கள் வந்தால் ஒருவேளை இது வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த இதை தவிர்ப்பதற்காக இப்போ பார்த்தீங்கன்னா செக் பவுன்சிங் கேசஸ், ஆயிரக்கணக்கான செக்குகள் ரிட்டர்ன் ஆகுது. இதை விசாரிப்பதற்காக தனி ஒரு நீதிமன்றம். இப்போது திருமண முறிவு, மனமுறிவு, இந்த மாதிரி ஜீவனாம்சம் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முந்தி தனி கோர்ட்டு கிடையாது. சப்ஜெக்டே இதையே விசாரிப்பார். ஆனால் இப்போ ஃபேமிலி கோர்ட்னு போட்டு இப்போ அது தனியாக நியமிச்சிருக்காங்க. முடிந்த அளவு அரசாங்கம், நீதிமன்றமும் அரசாங்கமும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லாருடைய ஒத்துழைப்பு இல்லாததுனால சம்டைம்ஸ் இட் இஸ் அட்ரிபியூட்டபிள் டு தி லாயர்ஸ், சம்டைம் இட் இஸ் அட்ரிபியூட்டபிள் டு தி டிலே இஸ் அட்ரிபியூட்டபிள் டு தி ஜட்ஜஸ். ஜட்ஜஸ்லேயே பார்த்திங்கன்னா உடனுக்குடன் தீர்ப்பு வழங்குவர் இருக்கின்றார்கள். சில பேர் காலதாமதம் கழித்து தீர்ப்பு வழங்குவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் இதெல்லாம் ஒரு காரணம். அடிஷ்னலாக இது அத்தனை பேரும் சேர்ந்து வரும்போது அது வந்தால் முடியும். ஐயா, இப்போ பெண்களுக்கான சொத்துரிமை அப்படிங்கிறது நம்ம நகரத்தார்கள் மட்டுமில்லை, பொதுவாகவே ஒரு 99% சொல்லலாம். நிறைய பேருக்கு அது சரியாக கிடைக்கிறதில்ல. ஆண்வழி சமூகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். சட்டப்பூர்வமான அதுக்கு என்னங்க ஐயா செய்யணும்? சட்டப்பூர்வமாக இன்றைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டு இருக்கின்றது. இந்திய வாரிசு சட்டம் என்று, தட் இஸ் ஹிந்து சக்சஷன் ஆக்ட், இந்துக்களுக்காக உள்ளது. அதன்படி 1956ஆம் ஆண்டு பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டது. அதன் பிறகு 1989 அன்றைக்கு இருந்த கலைஞர் அரசாங்கம் என்று நினைக்கின்றேன், 89 அவங்க தான் இருந்த பதவியில் இருந்தாங்க. அவங்க இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்டுக்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள் 89. அந்த திருத்தம் என்னன்னா, ஆண்களுக்கு சட்டப்படி என்ன சொத்துரிமை இருக்கின்றதோ அதே உரிமையை பெண்களுக்கு வழங்கி 1989ஆம் ஆண்டு அன்றைய அரசாங்கம் அதற்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்தது. அதிலே அந்த சொத்துக்கு நீங்கள் உரிமை கோர வேண்டுமானால் 2 கண்டிஷன்களை நீங்கள் அதற்கு சரி செய்ய வேண்டும். ஒன்று, ஏற்கனவே இவர்களுக்குள் பாகப்பிரிவினை இருக்கக்கூடாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த விதமான பாகப்பிரிவினை இந்த சொத்துக்களை பொறுத்து இருக்கக்கூடாது. ஒரு கோர்ட் டிகிரி இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு ஆண்களுக்கு சரிசமமாக சொத்துரிமை உண்டு. மற்றொன்று என்னவென்றால், 1989 அவர்கள் இந்த உரிமையை வழங்குகின்ற நேரத்தில் திருமணமானவர்களுக்கு மட்டும் அந்த உரிமை உண்டு, மற்றவர்களுக்கு இல்லை என்று அன்றைக்கு அந்த அரசாங்கம் ஒரு திருத்தத்தை சொன்னார்கள். ஆனால் அதனை மத்திய அரசாங்கம் ஏற்கவில்லை. 2004ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் சொத்துரிமை 2 பேருக்கும் ஒன்றாக கிடைப்பதற்கு உறுதி செய்து, அது திருமணமான பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சம உரிமை உண்டு, ஆன் பார் வித் தட் ஆஃப் எ பார்ன் சன். அதாவது பிறக்கின்ற ஒரு பையனுக்கு பிறந்த மகனுக்கு, இப்போ அடாப்ஷனாக இருந்தாலும் ஈக்குவல் தான், அதுவும் பிறந்த மகனுக்கு ஈக்குவலாக மகளுக்கும் உரிமை உண்டு என்ற சொல்லி ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறேன்னா, ஆன் பார் வித் தட் ஆஃப் எ பார்ன் சன் அப்படின்னு அது திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கு எல்லா பெண்களுக்கும் சொத்து உரிமை இருக்குது. அது பாதி பேருக்கு தனக்கு உரிமை இருக்குன்றதுங்கிறது பாதி பேருக்கு தெரியாது. இப்போ அதற்கு மாநாட்டெலாம் போட்டாங்க. அதோட பெரிய நிறைய பேச்சுக்கள் எல்லாம் நான் என்னுடைய இதெல்லாம் மேற்கோள் காட்டி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி கேட்குறாங்க. இதே நேரத்தில்
அந்த குடும்பத்துக்கு ஏதாவது கடன்கள் இருந்தால் அதற்கும் அவர்கள் பாத்தியப்பட்டவர்கள். அதற்கும் பாத்தியப்பட்டவர்கள். சொத்து உரிமைக்கு மட்டும் இல்லை, பொறுப்புகளுக்கும் அது இருந்ததுன்னா அதற்கும் அவர்கள் பாத்தியப்பட்டவர்கள் என்று சொல்லுவாங்க. ஐயா, அந்த சொத்து பாகம் பிரிக்காமல் இருக்கணுங்கிறீங்க. ஏற்கனவே அவங்க அப்பா பையனுக்கு 40%, பொண்ணுக்கு 30%ங்கிற மாதிரி ஏதாவது பிரித்து வைத்திருந்தா கிடைக்காது. அது அந்த உயிர். ஆமாம், அது ஏன்னா அவங்க அதில் அவங்களும் பார்ட்டியாக சேர்ந்துடுறாங்கல்ல பிரிவினைக்கும் போது. இப்போ 40%, 30% எதை கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை திருப்பி ரீஓப்பன் பண்ண முடியாது. ஓகே.